இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம எத்தனாவது நாள் வந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்கப்பா. எத்தனாவது நாள் வந்திருக்கோம்? 2வது நாள் செட் விபிஎஸ்க்கு வந்திருக்கோம். அப்படிதானே? வெரி குட். சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்து உட்கார்ந்துட்டீங்களா எல்லாரும்? எங்க இப்பதான் யாரோ ஒருத்தர் ஏஞ்சி ஓடுற மாதிரி இருக்கு, ஆடுற மாதிரி இருக்கு. என்ன பண்றீங்க? வந்துட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு விபிஎஸ்ல நம்ம கலந்துக்க போறோம். அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்படிதானே? சரி, ஜெபிக்கலாமா? ஏன் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? லாக்டவுன்ல இருக்கிறதுனாலயா? இல்ல வீட்டுல மம்மி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா? அங்க போகாத இங்க போகாத அப்படின்னு சொல்லி? சரி சரி சரி, பரவாயில்லன்னு கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி, இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபம் சொன்னோட என்ன பண்ணணும்? எல்லாரும் கண்ணை மூடணும், முட்டி போடணும், கைய கூப்பணும். எங்க எல்லாம் 2 கண்ணையும் மூடிட்டீங்களா? மூடிட்டீங்களா? அரை கண்ணு, கால் கண்ணு, முக்கா கண்ணு, 1.5 கண்ணு தெரியுதே? ஐயோ, கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க. வெரி குட். சரி, இப்ப எல்லாரும் நம்ம கண்ணு மூடி இருக்கும் போது இன்னைக்கு நம்ம பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி இந்த 2வது நாள் விபிஎஸ் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போறாங்க. ஓகேவா? சரி, ஜெபிப்போம். எந்த கண்களையும் மூடுகிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, திறமையான நல்ல பகல் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவரின் நேற்றைய விபிஎஸ் மிகவும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து இந்த 2ஆம் நாளினுடைய விபிஎஸ் உடைய கருத்தை கொடுக்கிறோம். தேவன் தாமே சபா பாடுகிற பாடல்கள், அப்பா வசனங்கள், கதைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா இதுல பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் கட்டுறீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். வசனங்களை கற்றுக்கொள்ளவும், பாடல்களை கற்றுக்கொள்ளவும், அதற்கேற்ற ஒரு விசேஷித்ததான ஒரு ஞானத்தை பிள்ளைகளுக்கு எல்லா தேவனை கொடுத்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். ஒருவரும் இதை விபிஎஸ்ஸை விட்டு விடாதபடிக்கு எல்லா பிள்ளைகளும் வாஞ்சையோடு கூட எதிர்பார்ப்போடு ஆண்டவரே இதை பங்கு பெற கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கிறோம். அப்பா ஒருவருக்கு விபிஎஸ் நாட்களிலே உடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனமும் ஏற்படாதபடிக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எல்லா பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதியும் கனவும் மகிமையும் ஒவ்வொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீ பிரேசித்திருக்கிறோம் எங்க அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென். ஹலோ சில்ட்ரன், பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஜெபிச்சு முடிச்சிட்டீங்களா? கண்ணை திறந்துட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா பாட்டு பாட போறோம். அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னால என்ன பண்ண போறோம்? நேற்று தினத்துல இந்த செட் விபிஎஸ் கருப்பொருள், அதாவது தீம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஐயோ, பிள்ளைங்க மண்டையெல்லாம் சொல்லிடுறாங்க, நான் பாக்குறேன். ஞாபகம் இல்லையா? எழுதி வச்சிருக்கீங்களா உங்க நோட் புக்ல? நிச்சயமா எழுதி வச்சிருப்பீங்க. என்ன பார்த்தோம்? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, ரோமர் 2:11. அப்படிதானே? ஞாபகம் வந்துச்சுன்றாங்க எல்லாரும். அப்படிதானே? சரி, ஓகே. இப்போ முதல் நாள் நேத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்? தகுதி, இல்லையா? அதுக்கு என்ன மனப்பாட வசனம் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அந்த மனப்பாட வசனத்தை சொல்ல முடியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எழுதி வச்சிருக்கீங்களா? கேக்குதா உங்களுக்கு சொல்றது? சரி, இப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்றைக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரியா? இன்னைக்குரிய தலைப்பு என்னன்னா மனம் திரும்புதல். ஓகேவா? முதல் நாள் நேத்து என்ன பார்த்தோம்? நம்ம தகுதி. 2வது நாள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்?
மனம் திரும்புதல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ இந்த மனம் திரும்புதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை வேதத்துல இருந்து எனக்கு ஞாபகம் வருது. யார பத்தி தெரியுமா? நேத்து ஒருத்தரை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார பார்த்தோம் தெரியுமா உங்களுக்கு? பேதுரு அண்ணாவை பார்த்தோம் இல்லையா? அவர் மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லைனாலும் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம். அவர் யாருன்னு சொன்னா, இந்த பேதுருவோடு கூட பிறந்த ஒரு தம்பி. அவர் பேரு அந்திரேயா. சரியா? அந்த அந்திரேயா தான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஏசப்பாவுக்கு சீஷனா வந்தது யாரு அப்படின்னு சொன்னா இந்த அந்திரேயா தான். அதுக்கு முன்னால இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானகன் இருந்தார் இல்லையா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி கத்துவாரு. அவர்கிட்டதான் இவரு சீஷனா இருந்தாரு. அப்போ யோவான் ஸ்நானன் சொன்னாரு, என்னிலும் ஒரு வல்லவர் ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த அந்திரேயா போய் யோவான் ஸ்நானன் கேக்குறாரு, அப்படியா, யார் அவரு அப்படின்னும் போது அவர்தான் இயேசு அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஒருவர் என்ன செஞ்சுட்டாரு, அந்திரேயா ஏசப்பா கிட்ட போய் சீஷரா மாறிட்டார். சரியா? இப்போ இந்த அந்திரேயா அந்திரேயாவுக்கும் மீன் பிடிக்கிற தொழில் தான், அந்திரேயாவுக்கும் அந்த தொழில் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. ஆனாலும் கூட இந்த அந்திரேயா ரொம்ப ஞானம் உள்ளவர், ரொம்ப அதிகமா பேசுவாரு, நல்ல ஞானமா பேசுவாரு. அந்த ஒரு தாளந்தை ஏசப்பா அவருக்கு கொடுத்திருந்தார். அதனால இந்த அந்திரேயா என்ன செய்யறாரு, கடகடன்னு வீட்டுக்கு போய் முதல் ஒரு ஆத்மாவை அவர் சம்பாதிச்சார். யார தெரியுமா? அவர் தான் அவங்க அண்ணன் பேதுருவ. சரியா? பேதுரு கிட்ட போய் சொல்றாரு, அண்ணா நான் மேசியாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பேதுரு, நீ மேசியாவைய பாத்தியா? யாரு, எங்க இருக்காரு? அப்படின்னா என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பேதுருவை நேரா ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு வந்து விட்டார். சரியா? இந்த அந்திரேயா. அது மாத்திரம் இல்ல, இந்த அந்திரேயா ரொம்ப ஆண்டவரோடு கூட ரொம்ப ரொம்ப அதிகமா பேசக்கூடிய, அதாவது ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சீஷனாகவும் இந்த அந்திரேயா இருந்தார். அது மாத்திரமல்ல, இந்த அந்திரேயாவால இன்னொரு காரியம் கூட நடந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரு முறை ஏசப்பா மலை பிரசங்கம் எல்லாம் முடிச்சிட்ட உடனே ஜனங்கள்லாம் பசியா இருப்பாங்களே, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன கொடுக்கறதுன்னு தெரியலன்னு சொல்லும் போது இந்த அந்திரேயா என்ன தெரியுமா செய்யறாரு, அங்க போயிட்டு உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு சின்ன குட்டி தம்பி கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததை இந்த அந்திரேயா பார்த்தார். உடனே அந்த தம்பி கிட்ட போய், தம்பி இத நீ ஏசப்பாவுக்காக கொடுக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த தம்பி அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அந்திரேயா கையில கொடுத்துட்டார். உடனே இந்த அந்திரேயா அதை எடுத்துட்டு ஏசப்பாட்ட கொடுத்தாங்க. ஐயா ஏசப்பா, இங்க இருக்கிற இந்த குட்டி தம்பி உங்களுக்கு இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா என்ன செய்யறாங்க, சிரிச்சுக்கிட்டே அந்த குட்டி தம்பியை தன் கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்கன்னா அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கைய வச்சு சோம் பண்ணாங்க. அப்படி ஜெபிச்ச உடனேயே அதுல நிறைய அப்பங்களும் நிறைய மீன்களும் வந்துச்சு. ஏறக்குறைய புருஷர்கள் மட்டும், அதாவது ஆண் மகன்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். பாருங்களேன், அந்த 5000 பேர் கூட அவங்க வைஃப் வந்திருப்பாங்க, பிள்ளைங்க வந்திருப்பாங்க, எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கல்ல. அத்தனை பேர் அன்னைக்கு சாப்பிட்டு மீதி எத்தனை கூட எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 12 கூட எடுத்தாங்க. சரியா? அவ்வளவு ஒரு அற்புதத்தை யார் மூலமா? இந்த அந்திரேயா போய் ஏசப்பா கிட்ட கொடுத்ததுனால நடந்துச்சு. அது போல இந்த அந்திரேயாவுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணணும், போய் எல்லாருக்கும் போய் சொல்லணும், மனம் திரும்புங்கன்ட்டு இந்த அந்திரேயா எல்லார்கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சார். பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமா இருக்கு, பரலோக ராஜ்யம் வரப்போகுது, ஏசப்பா வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய ஜனங்க அன்னைக்கு ஏசப்பா கிட்ட வந்தாங்க. சரியா? இந்த அந்திரேயா நிறைய நாடுகள்ல போயிட்டு நிறைய ஊழியங்களை எல்லாம் இந்த அந்திரேயா செய்தார். அவருடைய பேச்சு திறமையினால, அவருக்கு பேச்சு திறமை என்ற ஒரு ஞானத்தை இந்த
ஏசப்பா அந்த அந்திரேயாவுக்கு கொடுத்திருந்தார். அது மாத்திரம் இல்ல, இந்த அந்திரேயா மூலயமா நிறைய ஜனங்க மனம் திரும்பினாங்க. பிள்ளைங்களா, நீங்க கூட அதை கேட்கும் போது உங்களுக்கு கூட ஆசையா இருக்குல்ல? ஆமா ஆண்டி, நான் கூட ஏசப்பாவை பத்தி எல்லா இடத்துலயும் போய் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த லாக்டவுன் டேஸ் முடிஞ்ச உடனேயே நம்ம இந்திய தேசத்துல, நம்ம தமிழ்நாட்டுல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறாரு. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை மாதிரி இருக்கிற குட்டி குட்டி பிள்ளைங்க, கொஞ்சம் பெரிய பெரிய அண்ணா அக்கா, இவங்க எல்லாம் கொண்டு போய் எல்லா இடத்துலயும் இந்த அந்திரேயாவை போல நீங்க போய் சொல்ல போறீங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, ஏசப்பா வரப்போறாரு, ஏசப்பா வரப்போறாரு அப்படின்னு போய் சொல்ல போறீங்க. நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? என் காதுல கேட்கலையே, சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுவீங்களா? வெரி குட். நம்ம மனம் திரும்புறது மட்டும் இல்ல, மத்தவங்களே என்ன செய்யணும்? அந்த மனம் திரும்புதலுக்குள்ள கொண்டு வரணும். அப்படிதானே? கடைசியா இந்த அந்திரேயா ஏசப்பாவுக்காகவே வாழ்ந்து, ஏசப்பாவுக்காகவே கடைசி வரைக்கும் இரத்த சாட்சியா மரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அண்ணன் பேதுருவும் என்ன செய்தாரு? இரத்த சாட்சியா தான் மரிச்சாரு. பேதுரு அண்ணாவை எப்படி கர்த்தாவே இரத்த சாட்சியா மரிச்சாங்க தெரியுமா? பேதுரு அண்ணா போய் சொன்னாங்க, ஏசப்பாவை போல என்ன இதே சிலுவையில என்ன அறைய வேண்டாம், அந்த சிலுவைய தலை கீழே திருப்பி வச்சு என்ன அரைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தலை கீழே அந்த சிலுவையில பேதுரு அண்ணாவை தலை கீழே சிலுவையில அரைஞ்சாங்க. அப்படிதான் அவங்க மரிச்சாங்க. அந்திரேயா என்ன தெரியுமா சொன்னாரு? அவருமே ரத்த சாட்சியா மரிச்சதுனால அந்த ஒரு ராஜா கிட்ட போயிட்டு இவர் சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்க மனைவி, ராஜாவுடைய மனைவி ராணி ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இத கேட்ட உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த அந்திரேயாவை உயிரோட வச்சோம்னா இவன் எல்லாரையுமே போயிட்டு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருவான், மனம் திரும்ப கொண்டு வந்துருவான்னு சொல்லிட்டு இந்த அந்திரேயாவை என்ன செஞ்சாங்கன்னா பெருக்கல் வடிவத்துல அவரை அரைஞ்சி அவரை சாகடிச்சிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாரும் அன்னைக்கு ஏசப்பாவுக்காக தன்னுடைய ஜீவனையே அவங்க கொடுத்தாங்க இல்லையா? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு கடைசி வரைக்குமே இந்த அந்திரேயா அண்ணா கூட அந்த பெருக்கல் வடிவத்துல அவர் அறையப்பட்டு இருக்கும் போது அவர் உயிர் போற வரைக்கும் அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாராம்? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க இப்படி சொல்லிக்கிட்டே அவர் மரிச்சு போனதாக சொல்றாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க, +1 +2 படிக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல குட்டி பிள்ளைங்களா இருக்கலாம். யார் ஆனாலுமே வெறும் கையாய் அந்த பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது இல்லையா? ஒரு ராஜாதி ராஜாவை போய் சந்திக்கிற நாம சும்மாவே போனோம்னா நல்லா இருக்குமா? அவருக்காக எதையாவது ஒரு பரிசு பொருட்களை நம்ம கொண்டு போனோம் இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிறத படைச்சது எல்லாமே ஏசப்பா தான். அப்ப அவருக்கு போய் அவர் படைச்சதையே நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்க முடியுமா? இல்லையா? அவர் கொடுத்ததையே கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா? ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஆத்துமாக்களை எல்லாம் நம்ம ஆதாயப்படுத்தி நம்ம கொண்டு போகும்போது ஏசப்பா நம்ம மேல ரொம்ப பிரியமா சந்தோஷமா இருப்பாங்க. பிள்ளைங்களா, நீங்க கூட இந்த அனுபவத்துல வரணும்ன்றதுனாலதான் இன்னைக்கு மனம் திரும்புதலை பத்தி நம்ம படிக்க போறோம். சரியா? எனக்கு அப்புறமா வர செக்மெண்ட்ல ஆன்டி உங்களுக்கு கதை சொல்லுவாங்க, மனப்பாட வசனத்தை உங்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. சரியா? சரி, இப்ப நம்ம அடுத்ததா என்ன செய்ய போறோம்? பாட்டு பாட போறோம். நேத்து ஒரு பாட்டு பாடினாங்களே, அந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆக்ஷன் எல்லாம் வீட்டுல பண்ணி பாத்தீங்களா? எங்க ஆண்டி, நீங்க ஒரு முறை தான் சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் நீங்க பாடவே இல்லை, ஒரு முறை தான் பாடினீங்க அப்படின்னு சொல்றீங்களா? சரி, இன்னைக்கு அந்த பாட்டை நம்ம திரும்பவுமா பாடி நம்ம கத்துக்க போறோம். அதே போல இன்னொரு பாட்டையும் நம்ம பாடி கத்துக்க போறோம். சரியா? ஓகேவா? பாடலாமா நம்ம? சரி, பாடலுக்கு நேரா போல. ரெடி ஆயிடுச்சுங்களா ஆக்ஷன் பண்றதுக்கு? எல்லாரும் எழுந்திருச்சு நின்னுட்டீங்களா? வெரி குட், தேங்க் யூ. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து விபிஎஸ் ரொம்ப சூப்பரா போச்சா? ஓகே, இந்த செகண்ட் டே விபிஎஸ்ல ஆண்டி சூப்பரா உங்களுக்கு டாபிக் சொல்லி கொடுத்தாங்க. என்ன தீம்ட்டு? என்ன தீம் சொல்லுங்க பார்க்கலாம். மனம் திரும்புதல். ஓகே, வெரி குட். சரி, நேத்து ஒரு சாங் நம்ம பார்த்தோம், தீம் சாங்.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அந்த சாங் திரும்பி பாடலாமா? இப்ப எல்லாரும் எங்க இருக்கீங்களோ அங்க எல்லாரும் எழும்பி நிக்கணும். அக்காங்க ஆக்ஷன் பண்ணும்போது நீங்களும் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? கை தட்டுங்க எல்லாருமே. இன்னொரு வாட்டி பாடலாமா இந்த சாங்? எல்லாரும் ஆக்ஷன் திருப்பி கத்துக்கிறீங்களா? ஒன்ஸ் மோர் பாடலாமா? ஹலோ சில்ட்ரன், பாட்டு பாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருந்துச்சுல்ல? என் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. சரி, இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா ஆக்ஷன் பண்ணாங்க பாத்தீங்களா? நீங்க ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா? வெரி குட். நீ பண்றீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒண்ணு செய்யுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்க ஆக்ஷன் பண்றதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து இந்த கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? எல்லாரும் அந்த வீடியோவை நீங்க ஆக்ஷன் பண்றது, பாட்டு பாடுறதெல்லாம் உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லி உங்களை அப்படியே வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? ஓகே, இப்ப மறுபடியுமா அந்த பாட்டை நம்ம பாட போறோம். சரியா? பார்க்கலாமா? நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நீ கருப்பா இருக்க, நீ குள்ளமா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ குண்டா இருக்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. யாரு என்னமோ சொல்லிட்டு போட்டும் பிள்ளைங்களா, என் தேவனிடத்துல என்ன கிடையாது? பட்சபாதமே கிடையாது. அவருக்கு யாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. கருப்போ, செகப்போ, குள்ளமோ, உயரமோ, குண்டோ, ஒல்லியோ, எப்படி இருந்தாலும் ஏசப்பாவுக்கு நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான். சரியா? மறுபடியும் இந்த பாட்டை நம்ம பாடி இந்த ஆக்ஷனை ஒரு முறை கூட நம்ம பார்க்கலாமா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. ராஜவிடத்தில் பட்சபாதம் இல்லை.
சூப்பர் சூப்பர், எல்லாருமே சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா உட்காராதீங்க. இன்னொரு புதிய சாங், நெக்ஸ்ட் செகண்ட் டேக்கான நியூ சாங் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ புதுசா செகண்ட் சாங் பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாரும் எங்க வீட்ல இருக்கீங்களோ எல்லாரும் எழுந்து நின்னு அக்கா பண்ற ஆக்ஷன்ஸ் மாதிரி நீங்களும் சூப்பரா பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம இன்னொரு வாட்டியும் கத்துக்கலாம். சரிங்களா? அப்படியே நின்னுங்க, உட்காராதீங்க. இன்னொரு வாட்டி பாடும்போது நீங்க ஸ்டெப்ஸ் நீங்க கத்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பரா டான்ஸ் ஆடுறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டான்ஸ் ஆடும்போது உங்க மம்மி டாடிய வீடியோ எடுக்க சொல்லுங்க. 1 மினிட் வீடியோ போதும். சரியா? அந்த வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா வர டேஸ்ல வந்து அதை யூடியூப்ல நாங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த பாட்டு நம்மளுக்கு என்ன சொல்லி தருது? இயேசுவுக்கு சலாம் போடுவோம், கெட்ட சாத்தானுக்கு நோ நோ சொல்லுவோம் சொல்லி தருது. அதே மாதிரி நம்ம இயேசுவுக்கு சலாம் போட்டுட்டு பிசாசானவன் எந்த விதமான காரியங்கள் நம்ம கொண்டு வந்தாலும் அவனுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நோ நோ தான் சொல்லணும். சரிங்களா? அழகா டான்ஸ் வீடியோ எடுத்து நீங்க அனுப்புங்க. கமிங் லைவ் செஷன்ல அதை நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போலாம். சரிங்களா? ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த செஷன்ல நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல. ஆண்டி வந்து அழகாக ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்னொரு ஸ்டோரி கூட கேட்டீங்க இல்லையா, ஒரு அப்போஸ்தலர் பத்தி. ஸோ இன்னைக்கு கூட நான் கூட உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ முன்னாடி இந்த செஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுல, நேற்று கூட நம்ம ஒரு கதை கேட்டிருந்தோமே. என்ன கதை ஞாபகம் இருக்குங்களா? கரெக்ட், தகுதி பத்தி படிச்சோம் இல்லையா? சோ தகுதியில யாரை பத்தி நம்ம கேட்டுட்டோம்? தாவீது ராஜா இல்லையா? அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருந்தும் தேவன் அவர் எப்படி உயர்த்தினாருன்றத வந்து நம்ம நேற்று கத்துக்கிட்டோம். அந்த ஆண்டி ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இன்னைக்கு நாம வந்து ஒரு
மனுஷனை பத்தி பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி தான் பார்ப்போம். அந்த அங்கிள் வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப குள்ளமா இருப்பாங்களாம். ஏதாவது தெரியுமா? கரெக்ட், அவர் பேர் தான் குள்ளமான சகேயு. யாரு? குள்ள சகேயு. சோ இந்த குள்ள சகேயை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஒரு நாள் உங்களோட ஏரியாலலாம் இப்போ உங்களுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மினிஸ்டரோ ஒரு யாரோ வராங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க வராங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது போய் அவங்கள பாத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும்ல. நான் எப்படியாவது உங்களை பாத்துடணும். வீட்டுல என் மம்மி என்ன வேலை சொன்னா நமக்கு என்ன தோணும்? இதுவா மம்மி, எனக்கு முக்கியமா அவங்க நான் பார்த்தே ஆகணும், எனக்கு அவங்க எவ்வளவு பிடிக்கும், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும்னு நினைப்போம் இல்லையா? சிஎம் வராங்க, பிஎம் வராங்க, யாரு இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் எரிகோன்ற ஊர்ல வந்து ஒரு தடவை ஏசப்பா வராங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்களா, அந்த வழியா போன எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எரிகோ ஊர்ல இருக்கிற எல்லாரும், ஏய் உனக்கு தெரியுமா ஏசப்பா வராங்களா, உனக்கு தெரியுமா ஏசப்பா வராங்களா அப்படின்னு. அப்போ இது இந்த குள்ளமான சகேயு என்ன கேட்டா, ஏசப்பாவா? இதுவரை எவ்வளவு பேர் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போயிருக்காங்க, ஆனா இந்த ஜனங்க பாரு யாரும் இப்படி சொன்னதே இல்லையே. அதானே இப்ப புதுசா ஏசப்பா வர்றாரு ஏசப்பா வர்றாருன்னு சொல்லி ஊர் ஃபுல்லா உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, யாருதான் இந்த ஏசப்பா, நானும் போய் பார்க்கலாமா? ஐயோ இந்த ஜனங்க ரொம்ப கூட்டமா இருக்குமே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல சகேயுக்கு பாருங்க, எப்படியாவது ஏசப்பாவை பார்க்கணுன்ற ஆசை மட்டும் மனசு ஃபுல்லா இருந்துச்சா. சரிப்பா, அது எப்ப வராரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் நின்னாங்க. அங்க போய் நிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சா, அவர் வந்து பார்த்தா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜனங்க ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டு நின்றுட்டாங்களாம். சகேயுக்கு இடமே இல்லையா. சகேயு வேற ரொம்ப குட்டியா இருந்தாரா. உடனே என்ன ஆயிடுச்சு, ஐயோ நம்மளால பார்க்க முடியாது. சகேயும் ஜம்ப் பண்ணி பார்த்தாராம், ஏதோ பெஞ்ச் மேலாம் ஏறி நின்று பார்த்தாராம். ஆனா எல்லாரும் அவரோட ரொம்ப டாலா இருந்ததுனால அவரால் எட்டி பார்க்கவே முடியலையா. சரி, இவருக்கு அப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரிப்பா, இவங்களெல்லாம் என்ன பண்ண, பெஞ்ச் மேலாம் இவங்க ரொம்ப டாலா இருக்காங்க, என்னை விட நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா, நான் என்ன பண்ண போறேன், அந்த ஒரு பக்கத்துல இருந்து ஒரு மரத்தை பார்த்தாராம். இந்த மரத்து மேல நான் ஏறி நின்று உட்காந்துட்டுனா கண்டிப்பா ஏசப்பா வரும்போது நான் பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஐடியா வந்துச்சு, நம்ம இதை கண்டிப்பா செய்வோம்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த மரத்து மேல ஏறினாரு. மரம் ஏறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல, கண்டிப்பா கஷ்டமா தானே இருக்கும்ல. அதுவும் டாலா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப ஷார்ட்டா இருக்கிறவங்க அது ஏறும்போது அவனும் சகையும் பாத்தீங்கன்னா நிறைய விழுந்து அப்படிலாம் போய் தான் ஏறுறாங்க. கடைசியில ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்தாச்சு. அப்பாடா நம்ம செட்டில் ஆகி உட்காந்தாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தா ஓகே, எல்லாரும் இன்னும் நெருங்கி வந்து ஐயோ ஏசப்பா வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓசனா ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரிச்சுட்டு இருந்தாங்க. உடனே ஓகே, அப்பாடி நம்ம ஏசப்பா எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சக்கையும் ரொம்ப சந்தோஷமா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாரு. அப்போ எல்லாரும் வந்தப்போ என்ன ஆயிடுச்சா, ஏசப்பாவும் வந்தாராம். இவன் சக்கையை யோசிச்சா, ஏசப்பா எவ்வளவு அழகா இருக்காருல்ல, ஏசப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காருல்ல, அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் ஏசப்பா பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது போல அப்படின்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. கரெக்டா ஏசப்பாவும் வந்தாராம். வந்துட்டு நிற்கும் போது அவர் அதுவரையும் நடந்து வந்துட்டே இருந்தார். ஒரே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணார். அவர் எங்க ஸ்டாப் பண்ணாரு தெரியுமா? அந்த காட்டுத்தி மரத்துக்கிட்ட ஸ்டாப் பண்ணாரு. ஸ்டாப் பண்ணதோடு இல்லாம எல்லாரும் ஏன் ஏசப்பா இங்க நின்னாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கும் போது சகேயை பார்த்தாரு. மேல மரத்தை அண்ணாந்து பார்த்து சகேயவே இறங்கி வான்னு சொன்னாரு. என்னே சகேயுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுச்சான். யார் என்ன கூப்பிடுறது, எங்க ஏசப்பா என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சகேயுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சா. நீங்களே சொல்லுங்க, உங்களோட மிஸ் வந்து உங்களை கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, உங்களை அப்ரிஷியேட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரிதான் இருந்துச்சு அன்னைக்கு சகேயுக்கு. சகேயு கிட்ட வந்து சகேயு கீழே இறங்கி வந்த உடனே ஆண்டவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கும் போது சகேயு கிட்ட ஆண்டவர் கேட்டாரா, நான் எனக்கு உங்க வீட்டுக்கு வரட்டான்னு கேட்டாரா. உடனே வந்து சகேயுக்கு இன்னும் தலைக்கால் புரியல. ஐயோ ஏசப்பா எங்க வீட்டுக்கு வராரு, இந்த ஊரே ஏசப்பான்னு சொன்னா அந்த ஏசப்பா இந்த ஊர்ல இருக்க யாருக்கு வீட்டுக்கும் இல்லாம என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சரி ஆண்டவரே நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன ஏசப்பா போயிட்டு இப்படி இந்த சகையு வீட்டுக்கு போறாரு. ஏன்னா சகையோட வேலை என்ன தெரியுமா, சகையு வந்து ஆயக்காரர்களோட தலைவர், அப்படின்னா டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் செய்யறவங்க. அப்போ அவங்களுக்கு என்ன, அவங்க எல்லாரும் சந்தோஷமா கொடுப்பாங்களா, சில கொடுக்க மாட்டாங்கல்ல. இப்படி ஒரு பாவி வீட்டுக்கு போய் ஆண்டவர் போறாரு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களும் நினைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சொன்னாரு. ஆண்டவர் எதுவுமே சொல்லாம சகையோட வீட்டுக்கு போனாரு. அப்போ சகையை சொன்னானா, ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது ஒரு மடங்கு வாங்கியிருந்தா கூட நான் என்ன பண்றேன், 4 times அதை அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு, ஆண்டவர் சொன்னாரா, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரா. பாருங்க குட்டீஸ்,
அவனுக்கு வந்து என்ன சொல்ற வரி வசூல் செய்யும் போது தான் செய்யற வேற தப்புன்னு அவங்க யோசிக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வரன்னு சொன்ன உடனே அவனோட மனசுல ஒரு பெரிய மாறுதல் உண்டாச்சு. ஏசோவை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. ஆண்டவர் தான் பெருசா தெரிஞ்சார் இல்லையா? அந்த மனமாறுதலை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கலாம், நம்ம பொய் சொல்லி இருக்கலாம், நம்ம ஏமாத்தி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம ஒரு நிமிஷம் மன திரும்ப, ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டு ஏசப்பா என்னை இன்னைக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்மள ஏசப்பா மன்னிக்கிறதுக்கு ரொம்ப தயவுள்ள தேவனா இருக்கிறார். அந்த மன திரும்புதல தான் நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் இல்லையா? நம்மளும் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான பசங்களா இருக்கணும்னா நம்ம செய்யறதுனா ஒண்ணுதான், டெய்லி ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நான் இன்னைக்கு இந்த தப்பை நான் திருப்பி செய்யக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி நம்ம செபிக்கணும். இன்னைக்கு ஆண்டி உங்களுக்கு ஏற்கனவே இந்த மனப்பாட வசனத்தை சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை இன்னும் ஒரு தடவை கூட படிக்கலாம் சரியா? லூக்கா 17:7. அதுபோல மன திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக்குறதை பார்க்கிறோம். மன திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? சோ மன திரும்புற ஒருத்தரை குறிச்சு பரலோகத்துல அவ்வளவு ஏசப்பா எல்லாருமே தூதர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ பரலோகத்துல அந்த சந்தோஷம் உண்டாக்க நீங்களும் காரணமா இருக்கணும்னு சொல்லி நீங்களும் விருப்பப்படுங்க சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செஷன்ல பார்க்கலாம். பாய். Good morning, Miss. Good morning. Sit down. Children, answer your attendance. Ruben, Absent, Miss. Simeon, Absent, Miss. Joe, Present, Miss. Akshaya, Present, Miss. ஆகாஷ், ஜோ. என்ன ஜோ பண்ணிட்டு இருக்க? அட்டென்ஸ் எடுக்கும்போது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பேசக்கூடாது, இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்னு. Sorry, Miss. இது ஒன்று சொல்லுங்க எப்பயுமே. ஏன்னா அவங்க வாய் போட்டுறாங்க, நான் தட்டி கூட விட முடியாதா? Miss, அதான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா பண்ண. ஹேமா, Present, Miss. ஓகே. Miss, நேத்து எழுதின டெஸ்ட் பேப்பர்ல எப்ப மிஸ் தருவீங்க? நான் எண்ட் ஆஃப் தி கிளாஸ் தரேன்மா. ஓகேவா? மேம், மண்டே நடக்கிற டெஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தரேன்னு சொன்னீங்க. வெரி குட் ஹேமா, நீ நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஓகேவா? நான் இப்போ அந்த கொஸ்டின்ஸ் என்ன சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, நோட் எடுத்துக்கோங்க. நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நான் ப்ளூ பிரிண்ட் மாதிரி தரேன். நீங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட் படிச்சீங்கன்னா வந்து நம்ம பேசிக்காக பாஸ் பண்ணுற அளவு நம்மளால மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்லப்ஸ் ஒரு 5 மார்க்ஸ்க்கு வரும். ஆன்சர் இன் ஒன் வேர்ட் 5 மார்க்ஸ்க்கு வரும். சூஸ் ஒரு 5 மார்க்ஸ்க்கு வரும். டயக்ராம் 5 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ இந்த 5 மார்க்ஸ்க்கு நீ வந்து அக்ஷயாவும் ஹேமாவும் வந்து ஃபுல் லெசன் படிக்கணும். அப்போ நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? நீங்க 2 பேரும் நான் கொடுத்த இந்த 4 ரோமன் லெட்டர்ஸ் தரோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் பண்றது மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எந்தெந்த லெசன்லாம் இம்பார்ட்டன்ட்ன்றது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்தந்த லெசனை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. எல்லா விதத்தையும் இந்த சும்மா ஒரு கோத்ரூ பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம முன்னாடி எழுதுற டெஸ்ட், ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் நீங்க யாருமே ஒழுங்கா எழுத புதிய கொடுத்த 2 பேர் தவிர மிச்சம் யாருமே ஒழுங்கா எழுதாதனால நம்ம என்ன பண்ணோம், அடுத்து வர டெஸ்ட் நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லாட்டினா மார்க்ஸ் ரொம்ப டவுனா போயிடும். சரியா? ஸோ அது மார்க்ஸ் என்ன நான் கொடுக்குறேன், நீங்க பாருங்க. எனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் மார்க் 25 டா. 25 out of 25 டா. ஹேமா 17 out of 25 can do better. இன்னும் பண்ணணும். ஓகே, குட். அக்ஷயா வெரி குட், 22 out of 25. ஆகாஷ் 25 5 மார்க்ஸ் தான் எடுத்துருக்கு. ஏய் எனக்கு 25 டா. உனக்கு 25. நீ வெறும் 2 மார்க்ஸ் தான் எடுத்துருக்கு. 2 பேரும் படிச்சீங்களா வீட்ல? ஒரு நாள் ஃபுல்லா போய் சொல்லாதீங்க. 2 பேரும் நாளைக்கு என்ன பண்ணணும்னா உங்க பேரண்ட் கிட்ட சைன் வாங்கிட்டு தான் நீங்க கிளாஸ்க்குள்ள வரணும். அப்படி இல்லைன்னா 2 பேரும் கிளாஸ்க்குள்ள வரவே கூடாது. புரிஞ்சுதா? ஏன்னா நீங்க கண்டினியூஸா படிக்காம டெஸ்ட்டுக்கு வரீங்க. சோ நாளைக்கு நீங்க கண்டிப்பா பேரண்ட் கூட்டிட்டு வந்தாதான் உங்களை கிளாஸ்க்குள்ள விடும். ஓகே? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கோங்க. திருப்பி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் திருப்பி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன்.
ஓகே, டோட்டல் மிஸ்டேக்ல என்ன இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, இப்பவே கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் என்னமா? பிடி பீரியடா? ரொம்ப ஜாலியில சரி போயிட்டு வாங்க. ஆனா நீங்க பிடி பீரியட் முடிச்ச உடனே விளையாண்டுட்டே இருக்க கூடாது. பெல் அடிச்ச உடனே இமிடியேட்டா கிளாஸ்க்கு வந்துடும். சரியா? Okay. சரிங்க, போலாம். தேங்க்யூ சில்ட்ரன். வாயம்மா போலாம். டேய் என்னடா வெள்ளன்னு சொல்லவே ஓடுவீங்க, இப்போ போலையா? நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வர தெரியும். அவனுக்கு எப்பவுமே வந்துட்டான். வந்துட்டான். டேய் எடுத்துலாம்டா காசுலாம் டேய் வேணாடா, பண்ணுடா. மாடிய போறடா. எல்லாத்தையும் படிச்சா அங்க பாரு அவ்வளோ காசு இருக்குடா. எடுத்துலாம் மாட்டேன், எனக்கு கவர் கூட பண்ணிக்கலாம். யாரும் வராங்கன்னு பார்த்து கவர் கூட பண்ணிக்கலாம். நான் எடுத்துடா இப்போ கவர் பண்ணுறேன். சரி, ஹோம் கரெக்ஷன் வேற இருக்கு. சரி பண்ணும். காசு செக் பண்ணு. Excuse me, miss. Excuse me, miss. மிஸ், என்ன மிஸ் ஆச்சு? என்ன மிஸ் கேட்டீங்க? சொல்லுங்க மிஸ். நான் இந்த பேங்க் கொஞ்சம் காசு வச்சிருந்தேன் ஸ்கூல் பே பண்ணுறதுக்காக. அதான் இப்போ அந்த காசு காணுமே. நீங்கள் யாராவது பார்த்தீங்களாம்மா? நான் லாஸ்ட் பீரியட் இங்கே தானே இருந்தேன் இல்லையா? ஃபஸ்ட் பீரியட் நீங்கள் யாராவது பார்த்தீங்களா? நான் என் பேக் இங்கே தானே வச்சுட்டு போனேன். ஐயோ, இப்போ நான் இந்த ஸ்கூலுக்கு கொடுக்கணுமே, பிரின்ஸ்பல் கேட்பாங்களே. யாராவது எடுத்துருக்கீங்கன்னா சொல்லிடுங்கம்மா ப்ளீஸ். யாராவது எடுத்துருந்தீங்கன்னா சொல்லிடுங்க. நான் பிரின்சிபல் கிட்ட தான் சொல்ல மாட்டேன். யாராவது எடுத்தீங்கன்னா, ஏன்னா நான் பேக் இங்கே தான் வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் நான் பேக்ல எடுக்கவே இல்லை இல்லையா? உங்கள் கிளாஸ்ல தானே பேக்ல இருந்தது. பிடி பீரியட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக் இருந்துச்சுல, நான் அதுக்கப்புறம் எதுவுமே எடுத்துட்டு போயே இல்லை. உங்களை பிடி காமிச்சிட்டு நான் போயிட்டேனே. இப்போ வந்து பார்த்தா காசு காணும். இங்க யாருமே போல. நான் போனதுக்கு அப்புறம் யாரு வந்தாங்கன்னா இல்லை. யாராவது எடுத்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் தெரியல, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். பிரின்சிபல் கிட்டயோ உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். யாராவது எடுத்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சொல்லிடுங்கம்மா. யாருமே என்கிட்ட பதில் சொல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களை யாரோ ஒருத்தர் தானே, உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும்ல. ப்ளீஸ். ஸோ அப்ப யாருமே சொல்ல மாட்டீங்கல்ல, யாருமே சொல்ல மாட்டீங்கல்ல. அஜாக்கிரதையா இருந்தது என்னோட தப்பு தான் இல்ல. நம்ம கிளாஸ் ரூம் நம்ம பசங்க வச்சு போனது என்னோட தப்பு தானே. ஸோ என்னதான் நான் தண்டிச்சுக்கணும் இல்ல. என்னோட தப்புக்கு நான் தானே தப்பு எடுத்துக்கணும். சரி, நான் என்ன அடிச்சுக்கிறேன். நீங்க யாரும் சொல்லாத வரையும் எனக்கே நான் அடிச்சுக்கிறேன்.
தேங்க்யூ ஜோ. வசந்தா, இந்த மாதிரி செய்யக்கூடாது, சரியா? இது யாருடைய காசாலும் இது உங்களோட காசு. இதை நான் கொடுக்கலன்னா இதை நான் திருப்பி போட்டு கொடுக்கணும். ஆனா இந்த மாதிரி பண்ற பழக்கம் ரொம்ப தப்பு இல்லையா? அதனால உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, உங்க டீச்சர்ஸ் எவ்வளவு வருத்தப்படுவாங்க இல்லையா? உங்களோட பேரண்ட்ஸ்க்கு நீங்க இது கொடுத்து இது அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எவ்வளவு வெட்கப்படுவாங்க. திருடுறது தப்பு இல்லையா? இதை செய்யக்கூடாது, சரியா? எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் என்னன்னா நீயா வந்து இதை ஒத்துக்கிட்டது. ஓகே, வெரி குட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கிட் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த ஸ்கிட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன பையன் தான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க மிஸ் அவங்கள வருத்திக்கு போகும்போது அவன் மன்னிப்பு கேட்டான் இல்லையா? அந்த ஒரு நிமிஷத்துல அவனோட மனசு வந்து என்ன வச்சு மாறிடுச்சு. தான் பண்ண தப்ப அவன் உணர்ந்துட்டான். ஸோ இனிமே அவன் அந்த தப்பை கண்டிப்பா பண்ண மாட்டான். அதே போலதான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய தப்புகளை பண்றோம். அன்றாடம் நம்ம நிறைய தேவனுக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை நம்ம செய்யறோம். ஆனாலும் நம்ம தேவன் மன்னிக்கிறதுக்கு தயவுள்ளவரா இருக்காரு. ஆனா அந்த மாணவனை போல நம்மளும் மனம் திரும்பணும்னா கடவுள் நிச்சயமா ஆண்டவர் நம்மளே என்ன பண்ணுவாரு, மன்னிச்சு ஏத்துக்குப்பாரு. இதுதான் இந்த ஸ்கிட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு இன்னொரு கிராஃப்ட் செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு அழகான பாப். இது ஆரிகாமில நம்ம பண்ண போறோம். இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு A4 ஷீட்டா இருக்கலாம், இல்ல கலர் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்ல சார்ட் பேப்பரை கூட A4 சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பண்ணலாமா? முதல்ல இந்த சார்ட்டை வெர்டிகலா ஹாஃபா மடிச்சுக்கோங்க. அதை ஓபன் பண்ணிட்டு திரும்பவும் அதை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இத ஹாஃபா திரும்ப மடிச்சிட்டு இப்போ ஃபோல்ட் பண்ற மாதிரியே ஒரு சைட்லயும் ஃபோல்ட் பண்ணிட்டே வாங்க. இன்னொரு சைடும் திருப்பி மறுபடியும் அதே மாதிரி மடிங்க. அதை ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்க அதை கொஞ்சம் மடிங்க. சோ இதை திரும்ப இப்படியா மடிச்சு விட்டு ரெண்டு சைடும் அதை நம்ம ரிப்பீட் பண்ணணும். இதுல வர மாதிரியே ஃபோல்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த பக்கமும் திருப்பி மடிங்க. பொறுமையா ஓபன் பண்ணுங்க. இது இப்படி பொறுமையா ஓபன் பண்ணி சைட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா இன்னொரு தடவை மடிச்சுக்கோங்க, விரியாதபடிக்கு. இது உங்களுடைய அழகான பூ. என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருக்கா இந்த பூ? இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்ல நீங்க பண்ணி உங்க ட்ரெஸ்ஸோட பின் பண்ணிக்கலாம். நாளைக்கு திரும்பவும் உங்களை வேற செஷன்ல மீட் பண்றோம். தேங்க்யூ. ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு செகண்ட் டே கிளாஸ் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்களா? நல்ல நீங்க அந்திரேவை பத்தி படிச்சிருக்கீங்க, இன்னைக்கு சகேயு அண்ணாவை பத்தி படிச்சிருக்கீங்க, கொள்ள அண்ணாவை பத்தி இல்ல. நம்ம பாட்டு பாடணும்ல, தேவனிடத்தில் பட்சபாதமா இல்லைன்னு சொல்லிட்டு.
கருப்போ சிகப்போ குள்ளமோ உயரமோ அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு குல்லானாவுடைய கிளாஸ நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்க, அவர் குள்ளமா இருந்தா கூட அவரால ஏசப்பா பார்க்கணும்னு ஆசையா இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாரு, போய் இந்த காட்டத்தி மேல போய் ஏறிட்டாரு. இதுதானே? அவர் ஏசப்பா பார்த்தாரா இல்லையா? பார்த்தாங்களா? ஓகே, சரி, நீங்க சொன்னா அப்ப கரெக்ட் தான். சரி, உங்களுக்கு இன்னைக்கு மனப்பாட வசனம் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, நேத்து மனப்பாட வசனம் எல்லாம் படிச்சீங்களா? மம்மி டாடி கிட்ட ஒப்பிச்சீங்களா? என்ன செய்யுங்க, நேத்து மனப்பாட வசனமும் இன்னைக்கு மனப்பாட வசனத்தை கூட நீங்க ஆக்ஷன் சாங் அனுப்புவீங்க இல்லையா? அது கூடவே இந்த மனப்பாட வசனத்தையும் மனப்பாடமா சொல்லி அதையும் வீடியோ எடுத்து அனுப்பி வைக்கிறீங்களா எங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு பாருங்க, ஷலலலலலா 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 ஷலலலலலா. அந்த சாங் நல்லா இருந்துச்சுல்ல? இயேசுவுக்கு சலாம் போடுவோம், கெட்ட சாத்தானுக்கு நோனோ சொல்லுவோம். எத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்கு அவங்க சாங் அந்த பாடும் போதும் அந்த ஆக்ஷன் பண்ணும் போதும் எனக்கே டான்ஸ் பண்ணணும் போல இருந்துச்சு. நான் டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஐயோ, திருப்பி திருப்பா வருது இல்ல? சரி, ஓகே, நீங்க எல்லாம் அழகா டான்ஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே இன்னையில இருந்து சாத்தா உங்களுக்கு எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் நோனோ சொல்வீங்களா? ஆமா, இதுக்கு முன்னால நான் அந்த டீச்சர்கிட்ட அந்த பிள்ளைங்க பண்ண அமக்கலத்தை பார்த்தீங்களா அந்த ஸ்கிட்ல இல்ல? அப்புறம் எப்படியோ ஆண்டவர் அவங்கள மனம் திரும்ப வச்சுட்டாரு இல்லையா? இன்னைக்கு 2வது நாள் மனம் திரும்புதலை குறிச்சு நம்ம பார்த்திருக்கோம். சரி, நம்ம இந்த ZVBS உடைய கருப்பொருள் என்ன பார்த்தோம்? நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் வாய் மூடிக்கிறேங்க, நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? யார் சொல்றீங்க? எங்க உட்கார்ந்துருக்கீங்க? உங்க பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லையே. ஆனா எனக்கு தெரியும், சிமியோன், சாலமோன், எலிசா, ஏஞ்சல், இன்னும் நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க. நீங்க எல்லாம் ஆட்லின் எல்லாம் உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல உட்கார்ந்துருக்கீங்க தானே? யூனிஸ் கூட இருக்க தானே? நிறைய பேர் இருப்பீங்க, எனக்கு தெரியும். சாம் இருப்பீங்க, மனோவா இருப்பீங்க, அப்புறம் யாரு, அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. சின்ன குட்டி ஜோயல் இருப்பான், பிளஸி பாப்பா இருப்பா, அப்புறம் டேனியல் தம்பி இருப்பான், அப்புறம் யாரு? சரி, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்த பிற்பாடு நான் மறுபடியும் சொல்றேன்னு. சரி, ஓகே, இப்ப நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன? சரி, இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இந்த ZVBS உடைய தீமை இன்னொரு முறை கூட நம்ம சொல்லி பார்க்கலாமா? ஓகே, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஓகேவா? சரி, நேத்து ஃபர்ஸ்ட் டே தீமை என்ன பார்த்தோம்? தகுதி பார்த்தோமா இல்லையா? வெரி குட். இன்னைக்கு என்ன தீம் பார்த்தோம் நம்ம? நீங்க தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க. சொல்றீங்களா? கேர்ள்ஸ் சொல்றீங்களா, பாய்ஸ் சொல்றீங்களா? பார்க்கலாமா? சரி, யார் சொல்றீங்க தெரியலையே. யார் சொல்றீங்க? சரி, நானே சொல்லட்டுமா? இன்றைக்கு மனம் திரும்புதல் பார்த்தோம்ல? சரி சில்ட்ரன், இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? முழங்கால் படியிட்டு கண்ணை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லாக்டவுன் டேஸ்ல நம்ம என்னென்ன சின்ன 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 தப்பெல்லாம் பண்ணிருக்கோம். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? ஏசனாக்கா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சாதான் இந்த சீக்கிரத்து இந்த லாக்டவுன்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சரியா? மேல மேல செஞ்ச தப்புங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த லாக்டவுன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். பாருங்க, நம்ம தேசம் முழுவதும் நிறைய பேர் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சின்ன சின்ன குட்டி பாப்பா எல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க பிள்ளைங்களா. நம்ம இந்த வேளையில நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓகே, எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுனீங்களா? கண்ணை மூடிட்டீங்களா? முட்டி போட்டுட்டீங்களா? கைய கூப்பிட்டீங்களா? செஞ்சிட்டீங்களா? ஓகே, ஜெபம் பண்ணலாமா? இந்த செகண்ட் க்ளோசிங் பிரேயர் இது. ஓகேவா? ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அப்பா நாங்கள் கர்த்தாவே இந்த 2ஆம் நாளுடைய
ZVBS-ஐ கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே கண்டு கர்த்தாவே கழிக்கும்படி நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த 2ஆம் நாளிலே மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா, கடந்த நாட்களிலே உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் என் உள்ளத்திலோ அல்லது எங்கள் இல்லத்திலோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே, ஒருவேளை என் நிமித்தமாக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பாவங்களும் கர்த்தாவே குற்றங்கள் குறைகள் சின்ன சின்ன தப்புகள்லாம் நான் பண்ணியிருந்தா கூட ஏசப்பா ஒரு விஷயம் நான் மன்னிச்சிடுங்க ஏசப்பா. இன்னையில இருந்து ஆண்டவரே அந்த கெட்ட சாத்தானுக்கு நான் நோ மட்டும்தான் சொல்லுவேன் ஏசப்பா. எங்க ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நான் சலாம் போடுவேன் ஏசப்பா. தயவு செய்து இன்னைக்கு கர்த்தாவே அப்பா எங்களை எல்லாம் மன்னிச்சு. ஆமாண்டவரே, அங்கங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்கப்பா, வாலிப பிள்ளைங்க எல்லாம் மன்னிப்பு கேக்குறாங்கப்பா. இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிடுங்க ஏசப்பா, இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிடுங்கப்பா. நாங்க இன்னைக்கு மனம் திரும்பிடுறோம்ப்பா. இனிமே நாங்க இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் போய் நாங்க செய்ய மாட்டோம். சாத்தானுக்கு விரோதமா நாங்க எழும்பி அவனை கடிந்து நாங்க செபிப்போம் ஆண்டவரே. ஆமாண்டவர், நாங்க மனம் திரும்பிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பிட்டோம்ப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நீங்க எங்களை மன்னிச்சதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த 2ஆம் நாள் ZVBS-ஐ பார்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ யாரானாலும் ஒருவேளை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது பலவீனங்கள் இருந்தா கூட இப்பொழுதே இந்த வல்லமையான கரத்தை இந்த பிள்ளைகள் மீது நீட்டி நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுஷ் நாட்களையும் கர்த்தர் கூட்டி கொடுங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் நீங்க சந்திச்சு கொடுங்கப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை போல நாளை தினத்துல மறுபடியும் ஆண்டவரே நாளை காலை 10 மணிக்கு நாங்கள் கூடும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்க மகிமைப்படுங்க. ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொன்னீங்களா எல்லாரும்? வெரி குட். சரி, எப்பவுமே நம்ம இந்த VBS-ல ஒரு கிளாப் பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த கிளாப்ப இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். செய்யலாமா? பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா இந்த செகண்ட் டே ZVBS ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமா நமக்கு நடத்தி கொடுத்தாரு இல்லையா? அதனால நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்னா 2 கைய மேல தூக்கி நம்ம எல்லாம் செய்யலாமா? அப்ப ஆன்ட்டி செய்யறத நீங்க பாக்குறீங்களா? ஓகே, என்ன செய்யலாம்? 2 கையும் மேல தூக்கி அந்த ஸ்டார்ஸ் அப்படியே ட்விங்கிள் பண்ற மாதிரி நம்ம பண்ண போறோம். பண்ணலாமா? எங்க? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதே போல நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்களை எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். ஓகேவா? Thank you children. God bless you all.